ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் தி லார்ட். நம்ம வந்து கெட்டப்பா பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து முயல் ஸ்டோரியோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் வந்து நான் எதில் முடித்தேன் அப்படின்னாக்கி, ஒரு பின்னாடி வந்து ஒரு உருவத்தை பார்த்து பயந்து அது வந்து நிற்கும். ஓகே, அது என்ன உருவம் அப்படி சொல்லி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்களா என்ன தெரியல. ஸோ நானே சொல்லிடுறேன். ஒரு மிகப்பெரிய கரடி வந்து பின்னாடி நிற்குமா. அப்போ இந்த முயல் வந்து அந்த கரடியை பார்த்துட்டு கேட்குமா, ஐயோ நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு. அப்போது அந்த கரடி சொல்லுமா, என்னுடைய வீட்டில் நீ தான் ஏதோ பண்ணிகிட்ருக்கா, எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு கேட்குமா. கேட்கும்போது நான் உலகத்தை சுற்றி பார்க்க வந்தேன், உலகத்தை சுற்றி பார்க்கறதுக்கு நீ எங்கள் வீட்டுக்குள்ளே தான் வரணுமா அப்படின்னு சொல்லி கரடியும் முயலும் வந்து பேசி கொண்டிருப்பாங்களாம். பேசிகிட்டு இருக்கும்போது இந்த கரடி வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக பேசும்போது முயல் வந்து ரொம்ப பயந்துருமா. பயந்துட்டு கரடியனா நான் தெரியாமல் இங்கே வந்துட்டு என்னை விட்டுருங்க அப்படி சொல்லுமா. அப்போ ஆனால் அந்த கரடி சொல்லுமா, அது எப்படி நீங்கள் தெரியாமல் வந்தா, உன்னெல்லாம் நான் ஈஸியாக விட மாட்டேன், இங்கே உள்ளே வந்தவங்க யாரையுமே நான் வெளியே விட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமாக கத்தமா. அதுக்கப்புறம் இந்த முயல் சொல்லுமா, முயல் வந்து அப்படி பதுங்கி போய் இப்படி பம்போல உட்காந்துருக்குமா. அதுக்கப்புறம் அந்த கரடிக்கு பார்த்தோன்னே பாவமாக வந்துடுமா. ஏன்னா அந்த முயல் வந்து ரொம்ப குட்டியோண்டு இருக்குமா. ஸோ அந்த கரடிக்கு வந்து இதை வந்து மிரட்டவும் முடியாதையாம், கொல்லவும் முடியாதாம். அந்த மாதிரி அந்த கரடி இருந்துச்சான். ஸோ இந்த முயலை வந்து உனக்கு வந்து இந்த ஒரு சான்ஸ் தரேன், நீ வந்து இங்கேருந்து ஓடி போயிரு, இனி இந்த பக்கம் நீ வரவே கூடாது அப்படி சொல்லி வார்ன் பண்ணி விடுமா. ஸோ இந்த முயலும் ஒரே ஓட்டமாக ஓடிடுமா. ரொம்ப சந்தோஷமாக ஓடிமா. போடுற வழியில் அந்த நரி இருப்பாங்களாம். ஸோ அந்த நரிக்கிட்டே என்னை முயல் விட்டுட்டு பார்த்தீங்களா, நீங்கள் உள்ளே போனால் நான் வெளியே வர முடியாது சொன்னீங்க பார்த்தீங்களா, நான் எப்படி வந்தேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முயல் வந்து குடுக்குடுன்னு ஓடி போயிருமா. அதுக்கப்புறம் இது வந்து வீட்டு வாசல் முன்னாடி நின்றுக்கிட்டு, நான் உள்ளே போகவா வேண்டாமா அப்படி சொல்லி திங்க் பண்ணிகிட்டே இருக்குமா. நான் இப்போ வீட்டுக்குள்ளே போனாக்கி கண்டிப்பாக நம்ம அம்மா நம்மளை அடிப்பாங்களே, இந்த தம்பிக்காரை வேறு என்ன சொல்லி கொடுத்தான்னு தெரியல, வீட்டில் நம்ம போனால் அடி உளுமே, இப்போ என்ன பண்ணலாம் சொல்லிட்டு வீட்டு வாசலில் உட்காந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்குமா. ரொம்ப நேரம் திங்க் பண்ணிமா. நைட் ஆயிருமா. ஆனால் வீட்டுக்குள்ளே போகவே இல்லையா, வெளியே உட்காந்துருக்குமா. அவங்க வீட்டில் எல்லாருமே தேட ஆரம்பிச்சிருவாங்களாம். இப்போ என்ன இன்னும் காணும்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு கதவை திறக்கும் போகும்போது இது பயந்து வீட்டை விட்டு ஓடியே போயிருமா. ஓடி எங்கே போணுச்சு அப்படி சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய குட்டீஸ்க்கு வந்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.